ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி ரைட் மோடை நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்கன்னாச்சுன்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்கன்னாச்சுன்னா ரைட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் மொபைலில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குமா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு சர்ச் பாரில் ரைட் மோட் அப்படின்றத சர்ச் பண்ணியுமே உங்களால் ஈஸியாக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு போய்க்கொள்ள முடியும். நான் எந்த மொபைலில் சிஸ்டம் அதுக்கு ரைட் மோட் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த மொபைலில் இந்த மோட் டிசபிளில் இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுவோன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் இந்த ரைட் மோடை எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த ரைட் மோட் ஆப்ஷனை ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்மள எத்தனை பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரைட் மோட உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.